வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026 குரு பகவான் கடந்த சில மாதங்களாக வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரம் என்றால் என்ன? குரு பகவானை பொறுத்தவரையில் கடகராசியில் இருக்கிறார் என்றால் கடகராசியில் இருந்து 5ஆம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் வக்ரம் பெறுவார். வக்ர நிவர்த்தி என்பது குரு பகவானுக்கு 9ஆம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது வக்ர நிவர்த்தி பெறுவார். இது ஆண்டுதோறும் நடக்கின்ற வக்ர நிவர்த்தி. வக்ரம் என்பது குரு பகவானுக்கும் செவ்வாய், சுக்கிரன், புதன், சனி இந்த 5 கிரகங்களுக்கு மட்டும்தான் வக்ரகதி உண்டு. சூரிய பகவானால் இந்த கிரகங்களுக்கு வக்ரம் ஏற்படும். சூரியனே வக்ரத்துக்கு காரணமாக இருப்பதினால் அவர் வக்ரம் பெறுவது இல்லை. சந்திரனுக்கும் வக்ரகதி கிடையாது. ராகு கேதுக்கள் எப்பொழுதும் பின்னோக்கி சுற்றுவதால் அவர்களுக்கு வக்ரம் கிடையாது. மீதமுள்ள இந்த 5 கிரகங்களுக்கு வக்ரம் இருக்கும். மற்ற கிரகங்களுக்கு வக்ரத்தை பற்றி அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் குருவுக்கும் சனி பகவானுக்கும் வக்ரம் ஏற்பட்டால் கெடு பலன்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நற்பலன்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ராசிகளுக்கு கெடு பலன்கள் நடக்கும். அதிகமான கெடு பலன்களாக இருந்து விடுமா என்கின்ற பயம் வேண்டாம். ஜாதக தசா வலுவாக இருக்கும் வரையில் யாருக்கும் எந்த பாதகமும் பெரிதளவு நடக்காது. ஆனால் குரு பகவான் என்பவர் நல்ல நிலையில் இருந்தால் கையில் காசு பணம் என்பது தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். எந்த செயல்களாக இருந்தாலும் அதில் தடையில்லாத வெற்றிகளை தருவார். குடும்பத்திலும் சரி, வேலை செய்கின்ற இடத்திலும் சரி நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் வாங்கிய கடனை திரும்ப கொடுப்பதும் கடனாக கேட்டால் கூட உடனுக்குடனாக கிடைப்பதும் குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போதுதான். இதே குரு பகவான் பேச்சு பெற்று அமரும் காலங்களில் கெட்ட இடங்களில் அமர்ந்து விட்டால் ஒரு மனிதனின் வாழ்வாதாரம் என்பது பணம்தான். செய்யக்கூடிய தொழிலோ வியாபாரமோ, சிறு தொழிலோ பெரு தொழிலோ எதுவாக இருந்தாலும் அதில் வருமானம் வருவதற்கு வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல கிரகம் குரு பகவான். அவர் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எப்பொழுது வக்ர நிவர்த்தி பெறுகிறார்? 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணிக்கு புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று கடகராசியில் அமர்ந்து 12 ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறார். தமிழ் மாதம் பார்த்தீங்களானாக்கா வைகாசி மாதம் 12ஆம் தேதி. சரி, முதலில் மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இதனால் வரையில் வக்ரம் பெற்று ராசிக்கு 3இல் இருந்தார். முன்னேற்றங்களை தடுத்திருப்பார். முன்னேற்ற பாதையில் உங்களை செல்ல விடாமல் தடைகளும் தடுமாற்றங்களும் கொடுத்திருப்பார். எதை செய்தாலும் குற்றமும் குறையும் கண்டுபிடித்து உங்கள் மீது குறைகளை சொன்னவர்கள் அதிகம். சிறு வேலையை செய்தால் கூட உங்களால் பெரிதளவு போராடி வெற்றி பெறுவதற்குண்டான வழியை தொட்டாலும் முழுமையான நற்பலன்கள் கிடைத்திருக்காது. வக்ர நிவர்த்தி பெற்று 4ஆம் இடத்தில் அமரும் போது உடல் நலத்தில்
மனநலத்தில், உறவுகளிடையே பிரச்சனைகள் வரும். மிக கவனம். ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இதனால் வரையில் வக்ரம் பெற்று ராசிக்கு 2 இருந்தார். பெரிய நன்மைகள் என்று சொல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு நன்மைகளை செய்தார். இப்பொழுது வக்ர நிவர்த்தி பெற்று ராசிக்கு 3 அமரப்போகிறார். 3 அமருவதும் சரியில்லை. 3ஆம் இடத்தில் இருந்து பயிற்சி பெற்று 4ஆம் இடத்திற்கு சென்றாலும் நல்ல பலனில்லை. கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி. மிதுன ராசி. 2ஆம் இடத்தில் இருந்தார். வக்ரம் பெற்று ஜென்ம ராசியில் இருக்கிறார். அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் பொருளாதார விரயமும் உடல் நலத்தில் பாதிப்பும் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலையும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாத தன்மையும் கொடுத்திருப்பார். அது அப்படியே தலைகீழாக மாறும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்ட இடங்களில் காசு பணம் பொருளும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு அளவில்லாத ஒரு நல்ல பலன்களை கொடுக்க குரு பகவான் காத்து கொண்டு இருக்கிறார். அடுத்தது கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெற்று 12ஆம் இடத்தில் இருக்கிறார். வீணான விரயம், வீணான அலைச்சல், வீணான மன உளைச்சல். சரி, ஜென்ம ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று அமருகிறாரே, இதுதான் கடுமையான கஷ்டங்களாக இருக்கும். வாழ்க்கை என்பது எதற்காகத்தான் இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மன நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் உறவுகளால் பல வகையான சிக்கல்களும், நல்லதே செய்தாலும் கெட்டது வீடு தேடி வரும் காலமாக இருப்பதினால் மிக கவனம். கடகம். சிம்மம். சிம்ம ராசியான உங்களுக்கு குரு பகவான் கடந்த சில மாதங்களாக வக்ரம் பெற்று ராசிக்கு 11 இருந்தார். 11ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று இருந்தால் கூட 11ஆம் இடம் பொருளாதாரத்தில் பெரிதளவு தடை என்று சொல்லிவிட முடியாது. ராகுவும் கேதுவும் சனியும் சரியில்லாத நேரத்தில் கூட ஓரளவுக்கு உங்களால் தாக்கு பிடிக்க முடிந்தது என்றால் அதற்கு காரணம் குரு பகவான் தான். இப்பொழுது வக்ர நிவர்த்தி பெற்று 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். இனிமேல் கவனம், மிக கவனம், மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி. காரணம், இன்னொரு முறை வக்ரம் என்பது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்துதான் வக்ரம் பெறுவார். அப்பொழுது 12ஆம் இடத்திற்கு தான் செல்வார். இன்னும் 12ஆம் இடம் ஜென்ம ராசி. இந்த 2 ராசிகளிலும் சஞ்சாரம் செய்யும் போது சனி பகவான் சரியில்லாமல் இருப்பது, ராகு கேதுக்கள் பாதகமாக இருக்கின்ற இந்த காலத்தில் சொந்த ஜாதகத்தில் தசா எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பொறுமையாக நிதானமாக பார்க்க வேண்டியது மிக அவசியம். சிம்மம். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை செய்ய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு வருகிறார். முக்கியமான விஷயம், 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் என்றால் யோகங்களுக்கு குறைவிருக்காது. தவறான பாதை, தவறான நட்பு, தவறான சேர்க்கை அடுத்து குரு பகவான் மாற்றம் பெறும்போது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துவிடும். பொருளாதாரத்தை உயர்த்தும் ஸ்தானத்தில் குரு பகவான். ஆனால் உங்களுடைய எண்ணங்களை எளிதில் நிறைவேற்றி வைப்பார். தவறான வழியில் போகாதீங்க, தப்பாட்டம் ஆடாதீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும். மிக கவனமாக இருங்க, நன்மைகள் நடக்க போகிறது. அடுத்தது துலாம். 10ஆம் இடத்தில் குரு பகவான். செய்யும் தொழிலில் தடையும் வருமான குறைவும் பல வகையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் வரும் என்பது உண்மை. ஆனால் கேது பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும் வரையில் குரு பகவான பெரிதளவு பாதகத்தை தந்துவிட முடியாது. இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி. விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருந்தார். வக்ர நிவர்த்தி பெற்று 9ஆம் இடத்துக்கு வந்து சேர்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்களும் பொன்பொருள் சேர்க்கையும் குடும்பத்தில் சந்தோஷமும் சுப நிகழ்ச்சிகளும் செய்து முடிக்கலாம். தனுசு. 8ஆம் இடத்தில் இருந்தார். வக்ரம் பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மீண்டும் வக்ரம் பெற்று 8ஆம் இடத்திற்கு வருகிறார். 8ஆம் இடம் என்பது காசு பணம், பொருளாதாரம்,
கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் பிரச்சனை. உடல் நலத்தில் மிக கவனம். மகரம், 7ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெற்று 6ஆம் இடத்தில் அமர்ந்து நோய் கடன் பகை எதிர்ப்புகளை போராட்டத்தில் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று 7ஆம் இடத்திற்கு வந்தால் அனைத்து வகையான நற்பலன்களும் குருவால் நடக்கும். இழந்ததை பெறலாம். முன்னேற்ற பாதையில் உங்களுடைய வாழ்க்கை தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். வாழ்க்கையில் சந்தோஷமும் மன நிம்மதியும் தேடி வரும். கும்பராசி, 6ஆம் இடத்தில் வருகின்ற குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது கூட பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்யவில்லை. காரணம், ராகு கேதுவும் சரியில்லை, சனி பகவானும் சரியில்லை. முடிந்த அளவுக்கு வக்கரகதியில் இருந்த குரு பகவான் காப்பாற்றினார். ஆனால் இப்பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடம் என்பது நோய். 6ஆம் இடம் என்பது வேண்டாத பிரச்சனை. 6ஆம் இடம் என்பது மனசஞ்சலம், குழப்பம், வீணான வார்த்தைகளை விடுவதால் எண்ணற்ற பிரச்சனைகள் வந்து சேருகின்ற இடம். கடனாளிகளாக இருந்தால் இந்த நேரத்தில் நிறைய தொல்லை கொடுப்பாங்க. வாங்கி கடனை கொடுன்னு கேட்பாங்க. தூக்கமில்லாத தன்மை, வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாது, நல்லதே செய்தாலும் கெட்ட பேர் சேருகின்ற காலம். மிக கவனமாக இருக்கணும். அடுத்தது மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் அமருவது. 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருக்கிறீங்க. ஜென்ம சனி என்பது படாத பாடைப்படுத்தும். ஆனால் குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று 5ஆம் இடத்தில் அமர்ந்தால் 7.5 சனியில் ஜென்ம சனி இருப்பது என்பதை தெரியாத அளவுக்கு நன்மைகளை தருவார். பெரிய அளவில் வெற்றின்னு சொல்ல முடியாது, ஆனால் நன்மைகள் நடக்கும். தடைப்பட்ட பொருளாதாரம் தடையில்லாமல் கிடைக்கும். உங்களுக்கு இதனால் வரையில் கடனும் பொருளாதாரத்தில் பின்னடைவும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இருந்தால் அதை ஈடு செய்யும் அளவில் குருவின் வக்கர நிவர்த்தி இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.